தங்கம் விலை மீண்டும் புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை வரலாற்றிலேயே இல்லாத வகையில் 69,000 ரூபாயை நெருங்கி வருகிறது. கடந்த ஜனவரி 22ஆம் தேதி முதல் ஆபரண தங்கம் விலை தொடர்ந்து புது உச்சங்களை தொட்டு வருகிறது. செவ்வாய் மற்றும் புதன்கிழமை 68,080 ரூபாய் என்ற புதிய உச்சபட்ச விலையில் விற்பனை செய்யப்பட்டது. வியாழக்கிழமை ஒரு சவரன் தங்கம் விலை 400 ரூபாய் உயர்ந்து 68,480 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் தங்கம் விலை 50 ரூபாய் அதிகரித்து 8,560 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் குறைந்து 112 ரூபாயாகவும், கட்டி வெள்ளி கிலோ 2,000 ரூபாய் குறைந்து 1,12,000 ரூபாயாகவும் உள்ளது. சென்னையில் கார்ல்மார்க்சின் உருவச்சிலை அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் 2 அறிவிப்புகளை வெளியிட்டு பேசிய அவர், உலக புரட்சிகளுக்கும் மாற்றங்களுக்கும் அடித்தளமாக அமைந்தது உலக மாமேதை கார்ல்மார்க்சின் சிந்தனைகள் என குறிப்பிட்டு அவருக்கு சென்னையில் உருவச்சிலை வைக்க தமிழ்நாடு அரசு முடிவெடுத்திருப்பதாக தெரிவித்தார். மார்க்ஸ் உருவச்சிலை தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை மாநகரில் அமைக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான அறிவிப்பை இம்மாமன்றத்தில் அறிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நியாயத்துக்கு ஒரு மூக்கையா என்று பேரறிஞர் அண்ணா அவர்களால் போற்றப்பட்ட பி.கே. மூக்கையாதேவர் அவர்கள் சிறப்பிக்கும் வகையில் உசிலம்பட்டியில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. அதேபோல 6 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மூக்கையாதேவருக்கு மதுரை உசிலம்பட்டியில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என அறிவித்த முதல்வர், கச்சத்தீவு ஒப்பந்தத்திற்கு எதிராக நாடாளுமன்றத்தில் முழங்கியவர் மூக்கையாதேவர் என புகழாரம் சூட்டினார். இந்த அறிவிப்புக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் வரவேற்பு தெரிவித்தனர். சிறப்பு வாய்ந்த மூக்கையாதேவர்களுக்கு சிலை மணிமண்டபம் சிலையோடு கூடிய மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மூக்கையாதேவருக்கு சிலையுடன் கூடிய மணிமண்டபம் அமைக்க வேண்டும் எனவும் ஓ பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிலுவை நிதி தொடர்பாக தமிழ்நாடு வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சந்தித்து வலியுறுத்தியிருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைக்க வரக்கூடிய 6ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரம் வர இருக்கிறார். இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடியை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சந்தித்து தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதியை விடுவிக்குமாறு கோரிக்கை விடுக்க இருப்பதாக தெரிவித்தார். தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய நிதி தொடர்பாக பிரதமர் சந்திக்க நேரம் கேட்கப்பட்டதா, அவர் சந்திக்க வாய்ப்பு தான் இருக்கு. முதலமைச்சர் வேற ஒரு அலுவல் காலமாக ஊருக்கு போறாங்க. நிதி அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் திரு பிரதம மந்திரியோடு சந்திப்பாங்க. முதலமைச்சருக்கு வேறு பணியில் இருப்பதால் பிரதமரை அமைச்சர் தங்கம் தென்னரசு சந்திப்பதாகவும் உதயநிதி குறிப்பிட்டார். தர்பூசணி பழங்கள் குறித்த அர்த்தமற்ற வதந்திகளால் உழவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக கூறியுள்ள பாமக தலைவர் அன்புமணி, பொதுமக்களிடம் நிலவும் அச்சத்தை தமிழ்நாடு அரசு போக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், கோடை காலத்தில் உடலுக்கு குளிர்ச்சியை தரும் தர்பூசணி பழங்கள் குறித்து சமூக ஊடகங்களில் பரவும் உண்மையற்ற வதந்திகள் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தி இருப்பதாக கூறியுள்ளார். குறிப்பாக தர்பூசணி பழங்கள் இயல்பாக இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும் என்றும், ரசாயனம் கலந்த பழம்தான் அடர் நிறத்தில் இருக்கும் எனவும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ஒருவர் வெளியிட்ட காணொலிதான் அனைத்து குழப்பத்திற்கும் காரணம் என அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் தர்பூசணி பழங்கள் அறுவடை செய்யும் போது மட்டும்தான் இளஞ்சிவப்பாக இருக்கும் என்றும், 5 நாட்களுக்கு பிறகு அடர் நிறத்திற்கு மாறிவிடும் எனவும் அன்புமணி குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் தர்பூசணி பழங்களை சாப்பிட பொதுமக்கள் தயங்குவதால் அதன் விற்பனை பெருமளவு குறைந்து விட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதாவது சில வாரங்களுக்கு முன்பு ஒரு டன் 14,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது 3,000ற்கு கூட அதனை வாங்குவதற்கு யாரும் முன்வருவதில்லை என்று தெரிவித்துள்ளார். இதனால் தர்பூசணி பழங்கள் தொடர்பாக நிலவும் அர்த்தமற்ற அச்சத்தை போக்க தமிழ்நாடு அரசு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். நாளை குடமுழுக்கு நடைபெறவுள்ள மருதமலை முருகன் கோயிலில் விழா களை கட்ட தொடங்கியிருக்கிறது. மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு முதல் யாகசாலை பூஜை நடைபெற்றது. முருகனின் 7ஆம் படை வீடாக கருதப்படும் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வெள்ளிக்கிழமை குடமுழுக்கு நடைபெற உள்ளது. இதற்காக கோயில் வளாகத்தில் பல்வேறு திருப்பணிகள் ஜனவரி 20ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் சன்னதிகளில் வர்ணம் பூசும் பணிகள் நிறைவடைந்து கோபுரங்களில் கலசங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் யாகசாலை மண்டபத்தில் 73 குண்டங்களும் 12 வேதிகளும் அமைக்கப்பட்டு முதல் கால யாகசால பூஜை நடைபெற்றது. குடமுழுக்கு பணிகளை நேரில் ஆய்வு செய்த கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் நெரிசலை குறைக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார்.
இருக்கும். 10 LED மூலமா வந்து வர பக்தர்கள் வந்து இந்த கும்பாபிஷேகம் உண்டான நிகழ்ச்சி நேரடியாக வந்து பார்க்கலாம். பாதுகாப்பு எவ்வளவு போலீஸார் இருக்காங்க? போலீஸ் சைட்ல இருந்து அவங்க டிப்ளாய் பண்ணிருக்காங்க, ஒர்க் பண்ணி பிளான் போட்டிருக்காங்க. மெயின்லி வந்து ஒரு 300 to 500 பேர் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. வாகன நிறுத்தங்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியர் தெரிவித்தார். திருவாரூரில் லஞ்சம் வாங்கிய கோயில் செயல் அலுவலர் கையும் களவுமாக பிடிபட்டார். திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற திருக்கொள்ளைக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோயிலில் எழுத்தராக வேலை செய்த சசிகுமார் கடந்த 2015ஆம் ஆண்டில் பதவி உயர்வு பெற்றார். ஆனால் அவருக்கு ஊதிய உயர்வு வழங்காமல் செயல் அலுவலர் ஜோதி இழுத்தடித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஊதியத்தை 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி தர 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் தர வேண்டும் என்று ஜோதி கோரியுள்ளார். இது தொடர்பாக கோயில் எழுத்தர் சசிகுமார் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையிடம் புகார் தெரிவித்த நிலையில் ரசாயனம் தடவிய பணத்தை கொடுக்க காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் மன்னார்குடி ஆனந்த விநாயகர் கோயிலில் வைத்து லஞ்ச பணத்தை வாங்கும்போது லஞ்ச ஒழிப்பு காவல்துறை DSP நந்தகோபால் தலைமையிலான காவல்துறையினர் ஜோதியை கையும் களவுமாக கைது செய்தனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரனுக்கு எதிரான வழக்குகளின் விவரங்களுடன் பதில் மனு தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஞானசேகரன் மீதான வழக்கை CBI-க்கோ சிறப்பு புலனாய்வு குழுவுக்கோ மாற்ற உத்தரவிடக் கோரி பாஜகவைச் சேர்ந்த வழக்கறிஞர் A. மோகன்தாஸ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் ஆளும் திமுக நிர்வாகியாக இருந்தவர் என்றும் அவருக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பது தெரியவந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். திமுக நிர்வாகியாக இருந்த ஞானசேகரனுக்கு எதிரான வழக்குகளை தமிழ்நாடு காவல்துறை விசாரித்தால் நியாயம் கிடைக்காது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி முகமது சஃபிக் அடங்கிய அமர்வு ஞானசேகரனுக்கு எதிராக பதியப்பட்டுள்ள வழக்குகள் குறித்த விவரங்களுடன் பதில் மனு தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஜூன் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. கடலூரில் கட்டிலில் தலையணையின் கீழ் நாகப்பாம்பு பதுங்கியிருந்த அதிர்ச்சி காட்சி இது. தமிழ்நாடு முழுவதும் வெயில் வாட்டி வரும் சூழலில் பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சிகள் நிழலான பகுதிகளுக்கு படையெடுத்து வருகின்றன. கடலூரை அடுத்த பாதிரிக்குப்பம் பகுதியில் உள்ள வீட்டில் புகுந்த பாம்பு கட்டிலில் இருந்த தலையணையில் பதுங்கியது. இது தெரியாமல் கட்டிலில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த காதர் பிவி என்ற பெண்மணி வித்தியாசமான சத்தம் கேட்டு எழுந்துள்ளார். தலையணையை தூக்கி பார்த்த அவர் பாம்பு இருந்ததை அறிந்து அலறி அடித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினார். தகவல் அறிந்து காதர் பிவி வீட்டிற்கு வந்த பாம்பு பிடி வீரர் 3 அடி நீளம் கொண்ட நாகப்பாம்பை பிடிக்க முயன்றார். அப்போது பாம்பு படம் எடுத்து ஆடியது. பின்னர் பாம்பை லாவகமாக பிடித்து கடலூர் காப்புக்காட்டில் பாதுகாப்பாக விட்டார். சென்னை மதுரவாயில் அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் தங்கச் செயின் பறிக்க முயன்ற மர்ம நபர் சர்வ சாதாரணமாக நடந்து சென்ற காட்சி இது. வானகரம் அடையாளம் பட்டு பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் மோனிஷா. இவர் வீட்டில் தனியாக இருந்தபோது காலிங் பெல் அடித்துள்ளது. வெளியே வந்து பார்த்தவர் யாரும் இல்லாததால் வீட்டிற்கு சென்றுள்ளார். பிறகு மீண்டும் காலிங் பெல் அடிக்கக்கூடிய சத்தம் கேட்டுள்ளது. அவர் திரும்ப வந்தபோது கருப்பு நிற குல்லா அணிந்திருந்த மர்ம நபர் பெண்ணின் கழுத்தில் இருந்த செயினை பறிக்க முயன்றுள்ளார். சுதாரித்துக் கொண்ட அந்த பெண் கதவை மூட முயன்ற நிலையில் கதவை தள்ளி அத்துமீறி செயினை பறிக்க முயன்றுள்ளார். ஆனால் செயினை பறிக்க முடியாத நிலையில் மர்ம நபர் எதுவும் நடக்காதை போல சர்வ சாதாரணமாக அங்கிருந்து சென்றுள்ளார். இந்த CCTV காட்சிகளை அடிப்படையாக கொண்டு மர்ம நபரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர்.